கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கில் திருப்பதி சாமிகிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். அஸ்வின் எங்க போனானே தெரியல மேடம். அஸ்வின் யார் அந்த அஸ்வின்? ஒரு ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் போறது இவ்வளவு நாளையா? சீக்கிரம் கூட்டு வா. இதுக்கு மேல வெள்ளையாக்கணும்னா சுண்ணாம்பு தான் அடிக்கணும். அப்பா கேரக்டருக்கு இதுவே ஓவர் சார். டாடி கேரக்டரா? ஃபிளட்டி ஃபூல். ஐ அம் எ ஹீரோ. காமெடி பண்ணாதீங்க சார். எப்போதும் கொடுக்கிற மாதிரி கொடு. ரெடி சார். வாட் மேன்? டைரக்டர் கூப்பிடுறாங்க சார். ஐ அம் ஹீரோ. பி கேர்ஃபுல். ட்ரெஸ் ரெடி? ரெடி சார். யூ கோ. ஓ, மாடல் யாரையா வந்திருக்குது? கமலி மேடம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். எங்கயா அந்த பொண்ணு? ஆடு விஷயமா வெளில போயிருக்காங்க சார். ஓஹோ, இந்த டப்ஸ் கண்ணெல்லாம் மாடலா? டைரக்ட் சார். எஸ் நான் இப்போ என்ன பண்ணணும், எங்க இருந்து வரணும், எப்படி பேசணும், டயலாக் சொல்லுங்க சார். இப்ப அந்த பொண்ணோட நேரா இப்படி வரீங்க. வெயிட் வெயிட் வெயிட். பாய் சூஸ் ஆப்பிள் ஜூஸ். வந்துகிட்டே இருக்கு சார். ஜூஸ் அது இதுன்னு ஏதாவது சீன் போட்டா வாயில நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஓகே சரி சார். ஏமா இங்க வா வா சீக்கிரம் வா. இதோ பாருங்க, சொல்றது ஒழுங்கா கேளுங்க. இப்படி வாமா. இத புடியா புடியுதா? புடியா அங்க பாரு. இதோ பாருங்க, பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிடறதுல இருந்து 50 வயசுலயும் என்னால இன்னும் இளமையா இருக்க முடியும் சார். போய் சொல்லாதீங்க சார், எனக்கு 50 வயசா 25 வயசு சார். யோ, அது 40 வருஷத்துக்கு முன்னாடியா? இப்ப சொல்லு சார். சார் சார் 50 வயசுனா என் இமேஜே போயிடும் சார். யோ, இமேஜ் அது இதுன்னு சொன்னா கண்ல குத்துவேன். நான் சொல்றத மட்டும் செய். ஓகே ஓகே சார். ஓகேவா? ரெடியாப்பா? மாற்று பார்க்கலாமா? ஆக்ஷன். பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டு ஆக்ஷன். பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர் பிளஸ் மாத்திரையை சாப்பிட்டதுல இருந்து 50 வயசுல கூட என்னால இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல், கமலி கம் இன். யார் சார் அவன் புதுசா? யாரு? அஸ்வினா. இஸ் a new director. நேத்து அப்பாயிண்ட் பண்ணேன். சார் இவெல்லாம் ஒரு டைரக்டரா? வேஸ்ட் சார். சொல்லியா? ஆமா சார், இவனை நம்ம கம்பெனில சேர்த்தீங்கன்னா கம்பெனி பேரே வீணா போயிடும் சார். ஏன் இப்படி சொல்றீங்க? அதாவது சார், நாங்க பழைய கம்பெனில ஒர்க் பண்றப்ப படை சொரி இதுக்கெல்லாம் போய் நடிச்சவன் சார். இவனை போய் எப்படி சார்? ரியலி வெரி குட். ப்ராடக்ட்டுக்காக எதையும் பண்ற ஜெனியன் பர்சன். ஐ லைக் ஹிம். கமலி, நீ பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அஸ்வினிட்ட கொடுத்துப்பேன். முடிஞ்ச ஹெல்ப் பண்ற. ஓகே ஓகே சார். இவருக்கு எவ்வளவு கொடுத்து கரெக்ட் பண்ணாங்க? மிஸ்டர் லக்ஷ்மன் சார், அந்த லேகிய பேர் ஏதோ சொன்னீங்களே? ஏன் சார்? சும்மா யூஸ் பண்ணதான். ரவுண்ட் கார்டு. Thank you very much. இவனும் சொரிப்பே போடுறக்க. சைடுல பார்த்தா சிம்ரான் மாதிரி இல்ல. இங்க இங்க நான் அனுப்புன மாடலையே பவர் பிளஸ் ஆட்ல நடிக்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டானே. வாரியா, நேத்து எஸ்கேப் ஆயிட்டு இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆட்டிட்டு வராயா? ஆமாதான் நான் தேடிட்டு இருந்தேன் அவளை. வாடி வாடி ஃப்ராடு. உன்னதாண்டி தேட்டறத இவ்வளவு நாள். யாரு? இந்த ஆள் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா? இங்க எவனடி ஏமாத்த வந்த? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏய், என் பணம் எங்கடி? என்ன பண்ண? சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினியாடியே, அந்த பணம் தாண்டி. அதான் அட்வர்டைஸ்மென்ட்ல வந்துருச்சுல, சரியா போச்சு. என்ன அந்த பட விளம்பரமா? என்ன பட? அமைதி பட. கொஞ்சம் சும்மா இருக்கறியா? இரு, அல்வா குடுக்குறேன். யோ யோ ஏண்டி என்கிட்டே கோல்மாலா? இரு, உன்னை காலி பண்றேன். நீ என்னடா பண்றது? நானே பண்றேன். வேலையை விட்டு உன்னை தூக்கு. இவங்க ஏதோ பெரிய முதலாளி மாதிரி போறாங்க. குடிங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சுச்சு, என்னாச்சு? சுட்டுடுச்சா? சுட்டுச்சு. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஷர்ட் அவுத்தறலாமா? எனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா, உனக்கு புழுக்கமா இருக்கா? பரவாயில்ல, எனக்கு. ஆமா, ஒட்டையை எடுத்துரு. ஆமா 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 ஆமா, உனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா, பழைய எம்டி சொல்லியிருக்கான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஆபீஸ்ல ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆசையா இருக்கு. பயமா இருக்கு. வேண்டாம். இங்கதானே உட்காந்துருந்தாரு. ஐயோ, அவன் தொடாதே. கூச்சமா தலை தெரியுற மாதிரி இருக்கு. சார், What do you want? Come on. What do you want now? சார், நாளைக்கு ஆட் ஷூட்டிங் விஷயமா பேசணும் சார். இப்போ ஒண்ணு வேணா, நீ போயிட்டு வாயா.
அப்ப போவானமா சார்? உள்ள இல்லையா போயா. ஓகே சார், ஓகே சார். என்ன இந்த கத்து கத்துறான்? அப்ப நான் வந்துருவேன். நீ ஆகாது. வாங்க தான் போயிட்டான்ல. போயிட்டா போல இல்ல, என்ன இருக்கு. பேசுற? இல்ல சும்மாலையா பேசாம இருக்க முடியாது. யாரும் வர மாட்டாங்க, வாங்க. சட்டையை மாத்திர சீக்கிரமா கொடு சீக்கிரமா. நான் சட்டையிடு நம்ம மாத்திக்கலாம். ஐயோ பாத்துட்டேன். பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன் சார். ஆபீஸ் லெவல்ல ரொம்ப சர்வ சாதாரணமா. ஓ அது அது நீ அதெல்லாம் சகஜம் பார்த்தத சார். வெளிய சொல்ல மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணு. இப்படி கொஞ்சம் வரீங்களா? இப்படிதான். இப்படி வாங்க. அஸ்வின் தயவுசெய்து வெளிய சொல்லக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். எஸ் நான் ஒரு நாளைக்கு இங்க எம்டியா இருக்கணும். ஒன் டே ஆ. எம்டி. ஓகே ஓகே. என்னயா என்னயா வேணா? ஒண்ணு இல்ல 2000 ரூபாய் பணம் வேணும் சார். எதுக்கு? அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. என்னயா எனக்கு அது குத்துறியா நீனு? தர முடியாது பாயா. உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருப்பேன். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏசி போட்டு ஒரே புழுக்கமா இல்ல? சட்டை கழிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார் மோகன் எங்க இருக்கிற? வெளியில சார் இருக்க. உடனே வா உள்ள வா, உள்ள வா, உள்ள வா. ஒரு நிமிஷம் எந்திரி. மோகன் உள்ள வந்துட போறான். மோகன் பணம் கேட்டியா? எவ்வளவு கேட்ட? 5000 ரூபாய் சார். என்னது 5000 ரூபாயா? ஓ 2000 தான் கேட்ட நீனு. அது அப்ப சார், இப்பதான் பாத்துட்டோம்ல. ஓ பாத்துட்டியா? சரி இவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுரு. சார் அப்புறம் அந்த அரை நாள் எம்டியா. ஓ ஓ ஓ ஏமா 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விட்டுருமா? ஓ போயா முதல்ல போ போயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லுங்க தலைவரே. எந்த சொல்ல மேட்ச் கிடைச்சாயா? இன்னும் கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். புடிங்கி போயா. என்ன சார் மரியாதை எல்லாம் பேசுறாரு, நீங்களும் கேட்டு சும்மா இருக்கீங்களே. யோ சும்மாரியா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ திருப்பதி சாமியால தான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்லுதே? அவனை வேற மாதிரி டீல் பண்ணுங்கயா, ரைடு பண்ணுங்கயா. ஏன் உள்ள தள்ளி அவனை உண்மையை வரலைங்க. யானை சோழி முடிச்ச வேண்டியனே. உங்களை சொல்ல குத்தம் இல்லையா? சரி வாயா போலாம். பசம் இல்லாமல மாட்டிக்கிட்டேன். எலசனி வரப்போதா இதான் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாங்குது. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. பண்டாக்குழி என்ன ஒரு சத்தத்தை காணோம்? இங்க வந்து மாசம் 4-5 ஆச்சு. என்னத்தை கவனிக்க போறோம்? நல்லா இருக்கா? ஐயோ இந்த மாதிரி ஆயிரம் சொல்லி நாங்க கேட்டோம். ஏதோ வித்தியாசமா சொல்லுங்க. மப்பும் மந்தாரமா இருக்குது. ஐயோ என்னையா பாக்குற? மாதிரி கொப்புன்னு ஏறுது. வாயா அல்வா அங்க சாமி. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணா? உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? எந்த டிக்கெட் வேணும்னு செலக்ட் பண்ணியா? ஓ, அந்த பொண்ணு தான் வேணும். எனக்கு வேலை வந்துருச்சு. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளே அந்த பொண்ணாயா? அருந்ததி உள்ள அழைச்சிட்டு போமா. வரேன்க்கா. போயா. நான் மீறி உள்ள கொஞ்சம் வரியா. இந்த தொல்லை தாங்க முடியல. கான்ஸ்டபிள் சார் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணு. சந்தேகப்படுற மாதிரி யாருனாலும் என்கிட்ட கொடுங்க. திருப்பதி சாமிக்கு வேண்டியப்பட்டவன் மீச மாயான்னு ஒரு கிரிமினல் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அவன் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுங்க. நான் மத்தியில வந்திருக்கேன். உள்ள எல்லாருமே போய் சர்ச் பண்ணுங்க. குயிக், திருப்பதி சாமி சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சார் மீசமாயா இங்கதான் இருக்கா? கொண்டு வந்த ராஸ்கல் இங்க போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் அவனை கஸ்டடியில வச்சு விசாரிங்க. அப்பதான் உண்மையெல்லாம் கக்கும் ஆகும். ஏய் நடடி. தலைவர் திருப்பதி சாமி கிட்ட சொல்லி ஸ்டேஷனை விட்டு உன்னை தூக்கிறேன் பாரியா. ஓடு. விஷயத்த சொல்லணும். நானும் 10 வருஷமா தலைவரோட இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த போஸ்டிங் கிடைக்கல. நேத்து கட்சி விட்டு போயிட்டு நாளைக்கு வரவங்க எல்லாம் கூவி கூவி சீட்டை கொடுக்குறான்.